உடம்பு சரியில்லை. யாருன்னா விட்டாங்கன்னா அது மாதிரி போட்டோம் யாருன்னா விட்டாங்கன்னா கொடுத்தாங்கப்பா கொடுத்தாங்கப்பா சேர்த்து விட்டுட்டேன் வா என்ன சொல்ற சேர்த்து விட்டு போட்டேன் செருப்பு விட்டு போட்டியா போடணும் தேவையில்லைமா போயிட்டா என்ன சொல்றேன் கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்க போறேன். ஜூலை மாதம் 25 பேர் வராங்க பெயிண்ட் அடிக்க. மதியம் சாப்பாடு காலையில் டிஃபன் ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது முடிஞ்சால் உதவி பண்ணுங்க. டிஃபன் தான் சாப்பாடு எல்லாம் அவங்க கூலியெல்லாம் கிடையாது. மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்றேன். சுண்ணாம்பு வாங்கி கொடுத்துட்றேன். 20 பேர் வந்து சுத்தமாக கோயிலை கழுவி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. உங்களால் முடிஞ்சது எல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கு எல்லாம் கொடுங்க. 20 பேருக்கு ஏன்னா உழவார பண்ணி செய்யறாங்க. அதனால திருவள்ளூர் வராங்க உழவார பண்ணி. எனக்கு வைக்கலையாண்ணா பிரசாத் வாங்கிக்கிறீங்களா? அனுச நட்சத்திர பரிகார ஸ்தலங்களா? சரிங்கண்ணா. இங்கே வந்தால் பரிகாரம் நீங்கள் பண்ணி விட்ருவீங்களா இல்லை என்ன? அது கட்டளை எவ்வளோ சாமி? 5 நெய் விளக்கு. பஞ்சபூதங்களுக்கு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயத்துக்கு நெருப்பு பஞ்சபூதங்களுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி அம்பாளுக்கு சாமிக்கு காட்டி அவங்களே எதனா பிரசாதம் செய்து கொண்டாந்தா கூட சாமிக்கு பிரசாதத்தை வந்து அண்ணா இது பிரசாதம் சாத்திட்டு கோயிலில் ஒரு 5 சுற்றி சுற்றிட்டு போனாக்கா நிவர்த்தி ஆகும். அந்த நட்சத்திரத்தால் வர்ற தொல்லைகள் கொஞ்சம் அகலும். நட்சத்திரம் ஏதாவது பரிகாரம் பண்ணாங்க பண்ணிக்கலாம். படிப்பு வரல, சும்மா தூங்கிட்டே இருக்கான், வேலை செய்யல, அப்புறம் வந்து எதுவும் போகாமல் இருக்கா அப்படிங்கிற ஒரு நட்சத்திர பரிகாரம் பண்ணால் இவங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த ஐயா பேர் என்னங்க? என் பேர் வந்து பாஸ்கரன். இல்லை இவரு நீலகண்டேஸ்வரன். நீலாம்பிகை உடனே நீலகண்டேஸ்வரன் திருக்கோயில் கீழச்சேரி கிராமம். அம்மா பேர் நட்சத்திர பரிகாரத்தில் அம்மா பேர் நீலாம்பிகை. ரெட்டை விநாயகர், வலம்புரி இடம்புரி விநாயகர். வடம்புரி இளம்புரி 2 விநாயகர் பாருங்க பக்கத்துல. ஒரு வலம்புரி ஒரு இடம்புரி. இவரு முருகருங்களா? அவரு முருகர், வெற்றிவேல் முருகர். இது நல்லா பவர் ஆயிடுமா வீட்டுல? சரி, எனக்கு வாட்ஸ்அப் பண்ண முடியல. அனுப்பிச்சிடுறேன், நம்பர் கொடுங்க. இவங்க நீலாம்பிகை அப்படிங்களா? நம்மளுக்கு தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனலு. உங்கள் ஐயா பேர்? ஐயா என் பேர் வந்து பூபதிங்க.
அப்போ அந்த தோஷ பரிகாரம் பண்ணுறது இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு. ஆமாம், நிறைய யாருக்கிட்டே காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்களா விருப்பப்பட்டு 100 200 கொடுத்தா போதும். 1000 500 கிடையாது. அவங்களாம் வந்து நெய் தீபம் ஏற்றினா போதும். பஞ்சபூதங்களுக்கு அம்பாளுக்கும் ஐயனுக்கு ஏற்றிட்டு கோயிலை வந்து ஒரு 5 சுற்றி போயிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் பரிகாரம் தீர்ந்துடும். இந்த கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு வரணுன்னா வழிங்க? ஐயா, இந்த திருக்கோயிலுக்கு வரணுன்னா வழி மக்கள் கூட்டோட வந்து கீழச்சேரி கேட்டால் சொல்லுவாங்க ஐயா. கீழச்சேரி கிராமத்து உள்ள இருக்க திருக்கோயில். ஆமாம் சாமி, இந்த லிங்கம் வந்து தானாக உற்பத்தி ஆனதாக ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். இங்கே ரோடு போட்டாங்க, ரோட்லேருந்து எடுத்துது. அப்படிங்களா? நம்பர் குறிச்சிக்கிறீங்களா? குறிச்சிக்கிறேன். இருந்தோம் 78069. இதே இருங்க சாமி, 2 நிமிஷம். சரி சொல்லுங்கள். 78069 48145. சரி சாமி, இது சுயம்பா வந்ததாக ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. சுயம்பெல்லாம் கிடையாது ஐயா. ஆ இங்கே இருக்கு பாருங்க, காட்ட வாங்க. 2012 கோயில் கட்டணும். ஆமாம், இந்த லிங்கத்தை தூக்கி அப்படியே பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த இடத்துல இருந்தது காவா தோண்டும் போது காவாக்குள்ளே லிங்கம் கிடச்சிது. அப்படிங்களா? ஆமாம், அதை அப்படியே எடுத்து கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணோம். இதை வந்து அந்த நல்லப்ப நீலகண்டன் ஒருத்தருக்காரு. எங்கே தெரியுமா? டி நகரில் நீலகண்டன் ஒருத்தருக்காரு. ஒயிட் அண்ட் ஒயிட் நீலகண்டன் முனீஸ்வர ஜோதிடர். அவர் தான் இந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு. அவரோட கைங்கரியத்தில் அவர் தான் அந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு. அவரே கும்பாபிஷேகம் பண்ணார். அவர் தான் எல்லா இதுவும் வாங்கி கொடுத்தாரு. சிலைங்க நந்தியிலேருந்து, பிள்ளையார்லேருந்து, முருகர்லேருந்து, அம்பாள்லேருந்து, நவகிரகத்துலேருந்து எல்லா இதுவும் வாங்கி. சண்டிகேஸ்வரர், அந்த பக்கம் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பின்னாடி வந்து லிங்கோஷ்பவர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், துர்கை, நவகிரகம். திருவிழா எப்போ சாமி இவருக்கு பண்ணுறீங்க? சிவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி சிறப்பாக பண்ணுவோம். சிறப்பாக 5 கால பூஜையோட 4 கால பூஜையோட சிவராத்திரி சிறப்பாக. மகா சிவராத்திரி அன்னாபிஷேகம் பண்ணுவோம். ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர பௌர்ணமிக்கு. அதே போல் வந்து கார்த்திகை மாதம் சங்காபிஷேகம் பண்ணுவோம். சங்காபிஷேகம் 108 சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணுவோம். சரி, 108 சங்கு வாங்கி வச்சுருக்கோம் கோயிலில். ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் சங்காபிஷேகம் பண்ணுவோம். அந்த அபிஷேகம் நடக்கும். அந்த கோயில் நான் வந்து அரசு வேலை செய்கிறேன். வேளாண்மை தொழில் துறை. சரிங்க. இந்த கோயில் எப்படி நடத்திக்கிட்டு யாரும் பராமரிப்பில் வரமாட்டாங்க. சிவன் கோயில் பயப்படுறாங்க எல்லாம் கிட்ட கூட வரமாட்டாங்க.